தென் மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, மத்திய டெல்டா மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, கொங்கு மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, இல்லை வடார்காடு மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, எங்கே நடத்தினாலையும் ரசிகர்கள் அவருடைய கட்சி அவர் ரசிகர் மீனிங்ஸ் கேடர்ஸ் இல்லை அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கூட்டம் கூட தான் செய்ய போகுது. ஏன் கேரளாவில் போகிறப்போ விஜய் தன்னோட உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்க மாதிரி அவ்வளோ பேர் கூட்டம் கூடிச்சு. கூட்டம் கூடுறது பிரச்சனை இல்லைங்க. இந்த கூட்டத்தை ப்ராப்பரான சேனலில் அதை ரெகனைஸ் பண்ணணும், அதை அறுவடை பண்ணணும். இந்த அறுவடை பண்ணணும்னா ஓட் பேங்காக மாற்றணும். ஓட் பேங்க் மாற்றக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்கா? இல்லை. ஏன்னா ஒன்லி ஒன் மேன். அவருக்கு அடுத்த கட்ட வேலை செய்யக்கூடிய லீடர்ஸ் யாரும் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் உட்காந்து இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை ஆண்டனைஸ் பண்ணி இவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு இவங்களால முடியாது. ஏன்னா ஒருத்தரும் கிட்டத்தட்ட 30 வருஷம் 25 வருஷம் இப்போ மினிமம் 20 வருஷமாக எல்லா பொலிட்டிஷியன்ஸும் இன்றைக்கி கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ரென்த்தனாகவும் சாதி ரீதியாகவும் இருக்கான். ஒரு இண்டிபெண்ட்டாக இன்றைக்கி பண்ண முடியுமா? அதுதான் பிரச்சனை. கூட்டம் பிரச்சனையே கிடையாது. யார் ஒன்றா கூட்டம் கூட்டலாம். எந்த இன்றைக்கி வந்து விஜய் வந்து இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டத்தில் கூப்பிட்டு பெரிய கூட்டத்தை காமிச்சார். அதையே எடுத்துகிட்டு போய் தென் மாவட்டத்துக்கு காமிச்சார். தென் மாவட்டத்துக்கு கொங்கு மண்டலில் காட்டுறாரு. கொங்கு மண்டலேருந்து வடார்காவோட வேலூரில் காட்டுற சொன்னாலையும் சந்தோஷம். ஆனால் கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை ஓட்டாக கன்வே பண்ண முடியுமா? அதுதான் அரசியல். ஓட்டு வந்தால் தான் தன்னுடைய ரெகனைஸ் கிடைக்கும். இதை ரெகனைஸ் இண்டிபெண்ட்டாக இருந்தால் கிடைக்கும்.